ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 25. இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். பாதி கடல் அதாவது தாண்டியாச்சு. 25 days ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. பாதி இது ஃபினிஷ் பண்றோம், இன்னும் பாதி தான் இருக்கு. ஸோ அதை நல்லா கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. கிவ் அப் அது பண்ணிடாதீங்க சரிங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நம்ம அப்படின்றதுல கரெக்டாக இருங்க சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டா மேகி நீங்கள் காமிச்சிங்களா? அது எங்கே கிடைக்குன்னு எல்லா சூப்பர் மார்க்கெட் அதுக்கப்புறம் கடைகள்லையுமே கிடைக்குது, ஆன்லைன்லையுமே இருக்குது. நீங்கள் கேட்கணும், ஆட்டா நூடுல்ஸ்னு கேட்கணும் சரிங்களா? பாசிப்பருப்பு ஊற வச்சு அந்த முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணதுல சேர்த்தா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா சூப்பரா இருக்கும். புரோட்டீனும் சேர்ந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா அதை நான் இன்னொரு நாள் போடலாம் தான் இருந்தேன். கண்டிப்பா நான் அதை பண்றேன். செம்மையா இருக்கும். முலாம்பழம் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. நேத்தும் கேட்டிருந்தீங்க, இன்னைக்கும் கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம் சிஸ்டர். நிலக்கடலை வந்து பாயில் பண்ணி, அதாவது வேக வச்சு நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலை, மூக்கடலை, ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இது சொல்றீங்க. ஸோ அது வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம், ரொம்ப நல்லது ப்ரோட்டீனுக்கு. மெயின்டைன் வந்து எப்படி பண்றது சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்க. வெயிட் வந்து லாஸ் பண்றது முக்கியம் இல்லை, அதை மெயின்டைன் பண்றது பெரிய டாஸ்க். ஏன்னா பிடிச்ச விஷயங்களை கொஞ்சம் அப்பப்போ அளவா சேர்த்து மற்றபடி ஹெல்த்தியாவே நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் நல்லதும் கூட நம்ம பாடிக்கு. ஒரு சில டைம்லாம் எனக்கு உடம்பு வந்து வெயிட் ஏறுறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் யோசிப்பேன். ஏன்னு பார்த்தா அதன் மூலமாவது நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்றோமே. ஏறாம இருந்துச்சுன்னா நம்ம மாடு கண்டபடி தானே சாப்பிட்டுட்டு இருப்போம். அது எத்தனை விதத்துல நமக்கு கஷ்டம் தான், அது கெடுதல் தான். ஸோ அதனால நான் நல்லதுதான் யோசிப்பேன். ஸோ அதனால நம்ம கரெக்டாக சாப்பிட்டுக்கணும். மெயின்டைன்லையுமே அளவு ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டைலர் சிஸ்டர், தனியாக எனக்கெல்லாம் சமைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் வீட்டில் இருக்க சாப்பாடுகளில் சில விஷயங்கள் தான் நான் வந்து மாற்றி சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சரிங்களா? கேப்பக்களி நைட் வந்து சாப்பிட்டேன் சிஸ்டர். அது வந்து எனக்கு வந்து கேப்பக்களி சாப்பிட்டது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து மறுநாள் கெயின் ஆன மாதிரி இருந்துச்சுன்னு. நைட் டின்னர் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், லைட்டனா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, ரொம்ப வந்து ஹெவியா எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். கேப்பக்களியில மதியம் லஞ்சுக்கு சாப்பிடுங்க ஓகேங்களா? அதுவும் அளவு இருக்குது. அதிகமாலாம் அது ஹெல்தியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாகவும் எடுத்துக்க கூடாது. ஸோ அதனாலதான் சொல்றேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. வெறி கொண்டு லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர் உங்களை மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா ஒரு அடம் பிடிக்கணும்னு ஒரு விஷயம் நான் இன்னைக்கு கூட நான் இதுக்கு நான் உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக தான் அந்த வீடியோ போட்டேனே. உண்மை அது. நமக்கு இந்த விஷயம் தேவை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பண்ணி தான் ஆகணும், அதற்கான உழைப்பு போட்டு தான் ஆகணும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா? கிவ் அப் பண்ணாதீங்க. எவ்வளோ நல்ல விஷயம் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உடம்ப நம்ம ஸ்லிம் ஆக்குறதுனால எவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஹெல்த்தியா இருக்கும், இன்னொன்று ஃபிட்டா இருக்கும், ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ண முடியுது, உடம்பு வலி கால் வலி இருந்தால் விடை பெறலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு சரிங்களா? இது ஒரு உடம்பு வந்து நம்ம கரெக்டாக ஃபிட்டா இருக்கும்போது அவ்வளோ பாசிட்டிவா உங்களுக்கே எனர்ஜிட்டியா இருக்கும் சரிங்களா? வெயிட்டா இருக்கும்போது ரொம்ப லேசியா அந்த மாதிரி இருக்கும். நீங்க ட்ரை பண்ணாதான் அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு ஸ்வீட் கார்னு அப்புறம் 2 ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாமான்ட்டு. ரொம்ப பெரிய துண்டுகளா எடுக்க வேண்டாம். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. நைட் டின்னர் ப்ரோட்டீன் ரிச், அதாவது ப்ரோட்டீன் ஃபைபராகவும் இருக்கணும். அது வந்து உங்களுக்கு அளவும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் சொல்றேன். சரண்யா சிஸ்டருக்கு பெரிய ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திரும்ப நாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ண முடிப்பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 60.10 சேம், அதுதான் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு நைட்டே வந்து ஜீரகத்தை நல்லா வந்து ஊற வச்சுருந்தேங்க. ஸோ அது நல்லா ஊறி இருக்குது. இது அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிக்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. சீரகம் இருக்குது, சோம்பு இருக்குது, மல்லி இருக்குது, அப்புறம் இந்த சினமன் பட்டை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா
ஊற வச்சு இந்த மாதிரி காலைல வந்து கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை குடிச்சு முடிச்சுட்டு நைட்டே வந்து கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தண்ணியில் குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் ஒரு 2-3 விசில் போட்டோன்னா நல்லாயிருக்குங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இது வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கொண்டக்கடலை நம்ம தாளித்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா. சரின்னு குக்கரை கழுவிட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் அரிசியை கலைஞ்சி வச்சு விட்டுட்டு கடுகு வரமிளகா கருவேப்பிலை போட்டு எண்ணெயை தாளித்து அப்படியே வேணால் அந்த கொண்டக்கடலையை வந்து கொட்டி நம்ம பரட்டினோன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் தெரியுமா. எவ்வளோ தான் நம்ம ரெசிபி வந்து கொண்டக்கடலையில் சேலடு மாதிரி பண்ணால் அது பண்ணாலும் இந்த கடுகு கருவேப்பிலை வரமிளகாய்க்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், செம்மையாக இருக்கும். இன்றைக்கி அதுதான் வந்து டெம்ப்ட் ஆச்சு. உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. சரி போட்டு அதையும் கிளறி விட்டுட்டு அப்புறமா ப்ரெட் டோஸ்ட்டும் இந்த சைடு வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடலையோட கொஞ்சம் 2 ப்ரெட்டையும் கொடுத்துட்டோம்னா காஃபியோட கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும்ல அப்படின்ட்டு மற்றவங்களுக்குலாம். ஸோ அப்புறம் கையோட வந்து குக்கருங்கிட்ட விசில் வந்துருச்சு. சரின்னு காஃபியும் போட்டுக்கிட்டாங்க. அப்புறமா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சும்மா தாளிப்போம்ல தாளிப்பு சாதம் வந்து பண்ணுவோம்ல அது மாதிரி சும்மா தாளித்து விட்டுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுறேங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து மெயின்டைனிங் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுறேன். நல்லா ஆக்டிவாக நான் வந்து வேலை பார்ப்பேன். நமக்கே தெரியும் நம்ம ஆக்டிவாக இருக்கோமான்ற மாதிரி. ஸோ அது மாதிரி பார்த்துக்கணுங்க. அப்புறமா நான் காலை பிரேக்ஃபாஸ்ட் நான் தான் எடுத்துக்க போகிறேன். ஒரு கேரட்டு ஒரு வெள்ளரிக்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டக்கடலை தாளிச்சதை வச்சு செம்மையாக சாப்பிட்டேங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. தாளிக்கும் போது கொஞ்சம் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா சரி 11 மணி ஆயிடுச்சு. சரி அம்மாச்சிக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு மற்ற வேலைகள் இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணுவேங்க. அப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகிட்டேன் நான். ஸோ இதுக்கப்புறமா அப்புறம் அடுத்தடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த காய்கறியிலே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த சொரக்காய் அவ்வளோ நல்லது. இந்த நீர்க்காய்கள் ஃபுல்லாக இந்த வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ நல்லதுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு பருப்பு போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு நீர்க்காய்கள் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாமே பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா. அதெல்லாம் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். சின்ன துண்டு புளியும் சேர்த்தோம்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொரக்காய் வந்து சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி தோல் நீக்கி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். அது கூட சாம்பார் தூளும் சேர்த்தோம்னா செம்மையாக இருக்குங்க. ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் சாம்பார் தூள் சேர்த்துட்டு இந்த காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்து போட்டு அவ்வளோதான் சூப்பராக வந்து அப்படியே ஒன் பாட்டாக நம்ம பண்ணிட வேண்டியது. இதில் வந்து பெரிய வேலையே இருக்காது. இதை வந்து ஒன் பாட்டாக வச்சு விட்டலாம். ஆனால் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அது அப்படியே குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் எடுத்துகிட்டு சரி பொரிக்கலான்ட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கிட்டு வந்து கூட்டு நல்லா சூப்பராக இது வந்து சாம்பார்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஒரு கடுகு, சீரகம், வரமிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டேங்க. அவ்வளோதான். கூடவே கொத்தமல்லி தலையும் பொடியாக கட் பண்ணி போட்டால் செம்மையாக இருக்கும். ஸோ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நம்மலாம் வந்து மில்லட் ரைஸு எல்லாத்துக்கூட ஓட்ஸ் களி, சப்பாத்தி எல்லா கூடயும் சாப்பிட்லாம் சரிங்களா. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பீட்ரூட் வந்து சேர்த்துக்கிறாங்க. நல்லா துருவி அதை ஒரு பொரியல் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கேரட்டையும் பொரிச்சிக்கலாம். இது இப்படியும் பீட்ரூட்டும் பொரிச்சிக்கலாம். சும்மா சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கூட உப்புலாம் நல்லா போட்டு கடைசியாக கிளறி விட்டு அதை அப்படியே பரட்டி எடுத்தோம்னா பீட்ரூட் பொரியல் ரெடி. எல்லாத்தையுமே வச்சு அம்மாச்சிக்கு பேக் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அப்புறம் எனக்கு வந்து ரவை களி தான் சாப்பிடும் போல இருந்துச்சு. சரி இது கூட நல்லாயிருக்கும். ஒரு இட்லி சாம்பார்லாம் நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால் ரவை களியே நான் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது மில்லட் ரைஸ் கூட பண்ணலாம், இல்லைன்னா சப்பாத்தி எதுனாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு 5-6 ஸ்பூன் ரவை வெள்ளை ரவை போட்டு உப்பு போட்டு நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா களி மாதிரி வரும். அவ்வளோதான் ரவைக்களி. அதுக்கப்புறம் அந்த சொரக்காய் பருப்பு போட்டு பண்ணது. அதுக்கப்புறமா அந்த பீட்ரூட் பொரியெல்லாம் நிறைய வச்சு செமையாக மதிய லஞ்சை ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்டாங்க. கையோட வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையை முடிச்சா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எப்பவுமே மதியம் வந்து தூங்கக்கூடாதுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, தூங்கக்கூடாது சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவனுக்கு வந்து வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு நான் டின்னர் எடுத்துக்கிறேன். சுரக்காய் கூட்டு வந்தது நிறைய எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட் பொரியல் நிறைய எடுத்து கொஞ்சம் வந்து திராட்சை பழமும் வச்சு முடிச்சாச்சு டின்னரு. ஸோ இந்த மாதிரி லைட்டாக பார்த்துக்கோங்க. வெளியில் வந்து கிளம்புறாங்க. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம்ட்டு டைமும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை பார்க்குறதுக்காக வந்து போகிறோம். ஸோ அதனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப் மாதிரி. ஸோ ஆட்டோ புக் பண்ணி தான் வந்து போனோம்.
நானும் ஜோதி தான் படம். எங்கள் ஃப்ரெண்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்கள பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து போகிறோம். அதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சரின்னு கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க 2 பசங்களையும் கூட்டிட்டு இருந்தாங்க, நானும் வந்து 2 பையனை கூப்பிட்டு போயிருந்தேன்னா. ஸோ எப்படியோ வந்து போயாச்சு. பக்கத்து ஏரியா தான், அதனால் டைம் ஆகிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டு எல்லோரும் வந்து இப்போ அவங்கள பார்த்துட்டு அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா எப்பவும் போல் கதை அடிப்போம்ல, அதெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் அந்த மனிஷான்றவங்களுக்கு வந்து அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து போய் பார்த்துட்டு வரலான்றதுக்காக போனோம். அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். செம்ம காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. மழை வர்ற மாதிரி ஓடி வந்து அப்புறம் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து ஏறி வந்தாச்சுங்க வீட்டுக்கு. ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீட்டில் இருந்த சாப்பாடு எல்லாமே வச்சு அவங்களுக்குலாம் கொடுத்து முடிச்சாச்சு டின்னரு. பாத்திரம்லாம் விலைக்கு வேலையை முடிச்சிட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து வைக்க மிக்க நன்றி. பாய்.